மூர்த்தி சுகுமுகு இவாய் வக்கரமின்றி வரமிகுந்தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது ரிஷப ராசிக்கு குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை பெற்றுள்ள பரிவர்த்தனை உச்ச யோகம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண உள்ளோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வந்து குரு பகவான் அமர்ந்து படாத பாடு படித்து கொண்டிருக்கிறார். இதை ஜென்மத்திலே குரு பகவான் வந்தால் என்ன செய்வார் என்பதை ஜோதிட பாடலிலே ஜென்மராமர் வனத்திலே ராவணன் சீதையை சிறை வைத்ததும் என்று கூறுவார்கள். அதேபோல் ஸ்ரீ ராமபிரான் கானகம் சென்றதை குறிப்பதாக இந்த பாடல் குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே ராசிக்குள் குரு பகவான் வந்ததால் கானகம் சென்றார். நாம் எல்லாம் மனிதர்கள், எந்த மாத்திரம். அந்த வகையிலே ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே குரு பகவான் அமர்ந்து படாத பாடு படித்து கொண்டிருக்கிறார். பொருளிலே தடை, உடல் ஆரோக்கியத்தில் நலக்குறைவு, வீண் விரயம், ஒரு வழியை திரும்ப திரும்ப செய்வது, ஒரு செலவுக்கு 2 செலவு, வைத்திய செலவு, வீட்டில் உறவினிடம் கருத்து வேறுபாடு, அரசியல் எதிர்பார்த்த பதவிகள் இல்லை, நாம் எதிர்த்து நிற்காத கூட நம்ம எதிர்த்து பேசுகின்ற வாதாடுகின்ற ஒரு சூழ்நிலை, இப்படி பல சிக்கல்கள், தொழில் எதிர்பார்த்த லாபம் இல்லாமை, நஷ்டம், கடன், கடன் சுமை, இப்படி பல சோதனைகளை சந்தித்து வரும் உங்களுக்கு இந்த குரு பகவானோட வீட்டிலே சுக்கிர பகவான் வந்து அமர்கிறார். இது தை மாதம் 15ஆம் தேதி முதல், அதாவது 28/1/2025 முதல் 31 மே 2025 வரைக்கும் சுமார் 4 மாத காலம் அங்கேயே சுக்கிர பகவான் வீட்டில் இருக்கிறார். இது அற்புதமான ஒரு யோகம். இது பரிவர்த்தனா யோகம் என்று கூறுவார்கள். பொதுவாக இதை கூறுவார்கள், உடல் நலம் குறைவனருக்கு ஒரு குளுக்கோஸ் போட்டது போல் ஒரு தெம்பு, ஒரு தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் முன்னேற்றம், வெற்றி கொண்டு வீறு கொண்டு வீரநடை போடுகின்ற ஒரு ஆற்றல், மனதைரியம். ஏனென்றால் ராசியிலே சுபகிரகம் வந்து அமர்ந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அதிபதியான கிரகம் அவர் வீட்டிலே பரிவர்த்தனை. இதை 11ஆம் இடத்து கிரகம் பரிவர்த்தனை என்று கூறுவார்கள். ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் குரு பகவானும் இந்த ராசி அதிபதியான அங்கு சென்றது ஒரு அற்புதமான ஒரு யோகம். இதனாலே தடைப்பட்ட காரியங்கள் இனி தள்ளி போகாது. அரசியல் நல்ல ஒரு மாற்றம், திருமண தடை விலகும், நல்ல ஒரு ஆதாயம் கிட்டும், சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும், வீடு கட்டி பாதியில் இருந்தவர்கள் வீடு கட்டி கிரகப்பிர செய்ய வைக்கின்ற ஒரு நிலைப்பாடும். ஏனென்றால் லாபாதிபதி உங்கள் ராசியிலும் உங்கள் ராசியாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றம், அரசாங்கத்தில் நல்ல வரவேற்பு, நீங்கள் திட்டமிட்டது அனைத்தும் இப்போது வெற்றிகரமாக வீரநடை போடுகிறது. ஏனென்றால் பொதுவாக சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி, குரு பகவான் உங்கள் ராசி, அவர் தேவகுரு, இவர் அசுரகுரு, இருவரும் பரிவர்த்தனை பெற்றதனால் கருத்து வேறுபாடுகள் அரசியலிலும் சரி, கூட்டாளிகளும் சரி, உறவினரிடத்திலும் சரி, கருத்து வேறுபாடிலிருந்து அது நீங்கி ஒருமித்த கருத்து ஏற்படக்கூடிய காலம் வந்து விட்டது. நீங்கள் சொன்னதைக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்ட உங்கள் மேல் அதிகாரியோ இல்லை அரசியல் உள்ளவர்களோ, உங்கள் கூட்டாளிகளோ, உங்கள் சக ஊழியர்களோ இப்போது அதை மறந்து உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். தேவையில்லாத சூழ்ச்சியினாலும் கலகத்தினாலும் வேண்டா வெறுப்பால் உங்களிடம் பிரிந்து சென்றவர்களும், உங்கள் மீது குற்றம் சொல்லியவர்களும், வழக்கு தொடுத்தவர்களும் அதிலிருந்து வாபஸ் பெற்று உங்களோடு வந்து நட்பு பாராட்டுவார்கள். தவறுகளை உணர்ந்து உங்களோடு கை கொலுக்கும் ஒரு காலம் வந்துவிட்டது. பகைமை பெற்ற கிரகங்கள் நட்பு ஸ்தானத்திலே வந்து அமர்ந்து உச்சம் பெறுகிறது. பரிவர்த்தனை யோகம் ரிஷபராசிக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற காலம் வந்து விட்டது. நீங்கள் புதிதாக வீடு கட்டி வாங்குதலோ அல்லது அரசியலில் நல்ல ஒரு உயர் பதவியில் அமர்வதோ, இல்லை அரசாங்க துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைப்பதோ, எதிர்பார்த்த உத்தியோகத்தில் சென்று அமர்வதோ, நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்பதோ, இல்லது நீண்ட நாள் நீங்கள் வண்டி வாங்க வேண்டும், நீண்ட நாட்களாக ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் கண்ட கனவு பலிக்கின்ற காலம் வந்து விட்டது. இது ஏன் கூறுகிறேன் என்றால், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு மற்றொரு வீடான துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் 6-8 பரிவர்த்தனை பெற்று உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு பரிவர்த்தனை பெற்றதனால் இது விபரீத ராஜ்யம் என்று கூட கூறுவார்கள். நீங்கள் எதிர்பாராத விதத்திலே உங்களை போட்டிட்டு ஜெயிக்க வேண்டும் என்றால் அது வாபஸ் பெற்று சென்று விடுவதோ, இல்லை அவர்களை நீங்கள் வீரநடை கொண்டு போட்டு வெற்றி பெறுவதோ, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும்
சில அரசாங்கத்துறை உள்ளவர்களுக்கு இது நல்ல ஒரு பொற்காலம். வாகனத்துறை நல்ல கை கொடுக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனம் வாங்குதல், ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவி வருதல், அரசாங்கத்தில் உயர் பதவிகள் கிடைத்தல், ப்ரமோஷன் என்று கூறுவர்கள் அது கிடைத்தலும், வெளிநாட்டில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவது, தம்பதி வேறு வெளிநாட்டிலும் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் ஒன்று சேரும் ஒரு நிலைப்பாடும், பெரிய ஒரு பதவியில் உள்ளவர்களுக்கு மேலும் உயர் பதவி கொடுக்கின்றதும், அரசாங்கத்தில் நல்ல ஒரு ஒரு பதவியில் அமர்ந்து உங்களுக்கு மாநில அளவிலோ அல்லது மாவட்ட அளவில் உயர் பதவி வந்து சேரப்போகின்ற காலம் இது. மறைமுக சூழ்ச்சிகள் உங்களை கண்டு ஓடோடிவிடும். உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும். வீட்டில் உள்ளவர்களுக்கு வைத்திய செலவு இருந்தால் அத்தனையும் விலகி நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் கூடும். திருமணமாகி புத்திர சந்தான பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் கிடைப்பதும், நீண்ட நாள் திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கு திருமணம் நடப்பதும், புதுசாக ஃபேக்டரி கட்டி அதில் ஆரம்பிப்பதும், உங்களுக்கு பிஸ்னஸ் செய்வர்களும் புதிய புதிய ஆர்டர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். பணம் பல வழியில் வரும். எப்படி தான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவானும் தனக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு பரிவர்த்தனை பெற்றதினால் அபரிவிதமான ரோகம் பணம் பல வழியில் வரும். இதுதான் இந்த பிஸ்னஸ்ல காடு மலை கப்பல் நீர்த்துறை வாகனம் பால் குடிநீர் பிஸ்னஸ் இது போல் தங்கம் வைரம் பெட்ரோலியம் இரும்பு தாது பொருட்கள். இன்னும் குரு சேர்ந்தால் தங்க ஆபரணங்கள், சுக்கரன் சேர்ந்தால் கலைப்பொருட்கள், சினிமா துறை உள்ளவர்களுக்கும் சின்ன டிவி துறை உள்ளவர்களுக்கும் மீடியாவில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு அரசாங்க பத்திரிகை துறை உள்ளவர்கள் எழுத்தாளர் உள்ளவர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட நல்ல ஓகோ என்று கொடி கட்டி பறக்கின்ற காலம் வந்துவிட்டது. ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல அற்புதமான காலமும், கருத்து வேறுபாடுகள் மறந்து நண்பர்களும் உறவுகளும் உங்களை பாராட்டுவார்கள். யார் உங்களை தூற்றினார்களோ அவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். அனைத்து பகைகளும் கதிரவனை கண்ட பனி போல் ஓடோடி விலகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். வெளிநாட்டில் நல்ல செய்தி வந்து சேரும். மாணவர்கள் பட்டம் படித்து நல்ல உத்தியோகத்தில் சென்று அமர்வார்கள். புத்திர சந்தானம் கிடைக்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கின்ற காலம் வந்து விட்டது. நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். வழக்குகள் வெற்றி பெறும். அரசியலும் அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவி வரும். புது வாகனம் வந்தும் கோடிக்கணக்கில் அள்ளி தரும். இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனையோகம். மறைந்த குரு நிறைந்து செய்வார். மறைந்த சுக்கிரன் நிறைந்த கல்வி என்று கூறுவார்கள். மறைந்த சுக்கிரன் நல்ல ஒரு அற்புதமான உங்களுக்கு அற்புதமான அந்த உச்ச பெற்றிருந்தால் இந்த 5 மாத 4 மாத காலங்கள் உங்களுக்கு ரிஷபராசிக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறது இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை உச்ச யோகம். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். நன்றி நன்றி நன்றி.